என்னப்பா சாப்பிட்டீங்களா? சிஸ்டர் வாங்க சிஸ்டர். நீங்க எப்போ வந்தீங்க? மாப்பிள்ளை இல்லையா? என்ன சிஸ்டர் பேக்கோட வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா சிஸ்டர்? என் பொண்ணா அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கப்பா. அப்பா அப்பா என்னாச்சு? தண்ணி குடிங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? இந்தாங்க குடிங்க. அப்பா தண்ணி குடிங்கப்பா, குடிங்க. அப்பா நடந்ததை நினைச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. என்னால தாங்கிக்க முடியலம்மா. அப்பா நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோங்கப்பா. அந்த கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாரு. அவர் என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கட்டும். சிஸ்டர் அங்க என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க சிஸ்டர், அப்பதானே எனக்கு தெரியும். அவங்க அண்ணனுங்களால என்னை வீட்டை விட்டு அனுப்ப முடியல. அதனாலதான் ஏதேதோ காரணம் சொல்லி என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? உங்களை வெளியே அனுப்புற வரைக்கும் அவன் எங்க போயிட்டான்? அவன் எங்க இல்லையா? இருந்தான், ஆனா வாயை திறக்கல. அவன் அண்ணனுங்கெல்லாம் உனக்கும் பொண்டாட்டி முக்கியமா நான் முக்கியமானு கேட்டாங்க. ஆனா அவன் அண்ணன் தான் முக்கியம்னு அவங்க பக்கம்னு சொல்லி அந்த பக்கம் போய் நின்னுட்டான். சிஸ்டர் என்னால நம்பவே முடியல. அவன் எப்போதுமே உங்க அண்ணங்க பேச்சு தான் கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க விஷயத்துல வேற மாதிரி யோசிப்பான்ல நினைச்சேன். இன்னும் அப்படித்தான் இருக்கானா? தம்பி, நீ அவன் ஃப்ரெண்டு தம்பி. நீ உன் ஃப்ரெண்டு பக்கம் தான் நிப்பேன்னா இப்பவே சொல்லிருப்பா. நாங்க வீட்டை விட்டு போயிடுறப்பா. அப்பா 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 அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனால் அதுக்காக அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது உங்கள் வீடுப்பா. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே எடுத்துக்கங்க. முதல்ல நீங்கள் உட்காருங்க. சிஸ்டர் ஒரு சின்ன வேலைக்கு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா.